ஒரு நடந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். அது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மனுஷன் என் கண்முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். அவர் காசு தேவை, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் நிறையா இருக்குது, சம்பாதிக்கிற எண்ணம் நிறையா இருக்குது, ஏற்கனவே அவன்கிட்ட சொத்தும் நிறையா இருக்குது. அது போக இன்னும் சேர்க்கணும் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாப்புல. காசு தேவை, காசு இல்லாமல் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பிய. காசு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஒரு விஷயம் பண்ணணும்னா நமக்கு காசு தேவை. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தான் அந்த காசு தேவையே தவிர காசே தேவையில்லை. சம்பாதிக்கலாம், வாழ்கிறதுக்காக சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு நோக்கத்தோடயே வாழக்கூடாதுல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிடுறேண்ணா. அவர் 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. இவர் அதுக்கேற்ற ஒரு நிலைமை, என்ன பிரச்சனை, எனக்கு பிரச்சனையா இல்லை நான் கட்டின பொண்ணு அந்த பொண்ணுக்கு பிரச்சனையான்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்டான பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ காசு சேர்க்குற பண்ணுறது யாருக்காக சேர்க்குற? உனக்கு குழந்த, அடுத்த வாரிசு, உன் தலைமுறை இருந்துச்சுன்னா அவங்களுக்காக சேர்த்து வைக்கிற பொண்ணு. நீ இப்போ காசுன்னு ஓடி தெரிஞ்சு சேர்த்து எங்கே கொண்டு போகிறப்ப அதை கொண்டு போக முடியுமா? அதுக்கேற்ற வழியை பார்க்காம முட்டாத்தனமாக காசு எனக்கு காசுன்னு ஏற்கனவே அவங்க பல லட்சத்துக்கு பல சொத்து வச்சுருக்காங்க. அவங்க இதுக்கு மேலேயும் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு போகிறது தப்பு இல்லை. சம்பாதிக்கிற எண்ணம் நிறையா பேருக்கு வர்றதில்லை. வருதுன்னா சரி, வர்ற ஆள் ஒரு பக்கம் சம்பாதித்தோம்னு பார்க்கறதில்ல, குடும்பத்தையும் பார்க்கணும்ல. குடும்பத்துக்கு என்ன தேவை, என்ன குறை இருக்குது, என்ன நடத்தணுமானு குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் காசை மட்டும் பார்த்தா குடும்பம் நடத்திட முடியுமா? இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? உடம்பு நல்லா இருந்தால் தானே அடுத்த நீயே காசு சம்பாதிக்கிறது என்ன ஏன்னு தோணும் உனக்கு. உன்னால் பண்ண முடியும். உடம்பே சரியில்லைன்னா, உடம்பு பார்க்காம இன்றைக்கி 50 ரூபா கிடைக்கிது, ஆஸ்பத்திரிக்கு நம்ம போவேணாம் அப்படின்னு சொல்லி நீ போனீங்கன்னா அந்த 50 நாளைக்கு 50,000 மாறும். சின்னதுலேயே முடிச்சுக்கிட்டா தானே எதாக இருந்தாலும். நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.